அஜர் எப்படின்னா பாப்பா சரியா உன் பாட்டு முடிஞ்சிச்சா? உன் பாட்டு பாடுற இந்த அக்கா எந்த ஒரு வாக்கிங் உன் பாட்டு பாடுற குழுவில் பணம் கட்ட போயிட்டு வருவாரு வாக்கா ராக்காயி மூக்காயி காத்தாயி 3 பேரும் போயிருக்காங்க வாக்கா வாக்கா சரி குழந்தைகள்லாம் ஓடிவிடும் ஊர் மக்கள் இந்த நாட்டு மக்கள் சீட்டிலிருந்து சொந்த நோய்முடியாற்றி வாழ்வார்கள் எனக்கு
பார்க்காத கோல் கொடுத்தது எனக்கு என்னென்ன காய் கொடுப்பா தெரியுமா? அந்த பூலகத்துல இந்த நாட்டு மக்கள் என்னென்ன காய் கொடுப்பா தெரியுமா? ஆடு கொடுப்பாங்க, மாடு கொடுப்பாங்க, பன்றி கொடுப்பாங்க, எருமை கட்டை கொடுப்பாங்க. சின்ன சின்ன சிறிய எனக்கு சின்ன சிறிய குஞ்சு உனக்கு பத்தாது இல்ல. சின்ன பெரிய கருப்ப சுவாமிக்கு இந்த கோழி குஞ்சு பத்துமா? எப்படி பத்து? எருமைக்கு பத்தாது, பத்தாது. அதான் பாரு இருக்கிட்டான் சின்ன சிறியன் இருக்கிட்டான் பாரு. அவனை குடல் அறுக்க வேண்டும். ஆத்தி மணிக்கொடலை பெருகுடலை அத்தனை அந்த சின்ன சிறியவன் நேற்று மத்தியானம் சுடுசொல்ல பயன்படுத்திட்டான். சின்ன கட்டுரை அதை பாரு 7 கடல் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றான். நான் கருப்பசாமி, மக்கள் காக்கின்ற தெய்வம். கொள்ளை பண்றவில்லை, அடுத்து திக்கிறவில்லை, பிறகு திக்கிறவில்லை, காலில்லை, இல்லை. கருப்பசாமி பதட்டாடி பெரிய கருப்பசாமி பெயரை சொன்னா உங்களை பிடிச்ச பெரிய பெரிய அது மட்டுமில்லை, இந்த கருப்பசாமி எப்படி பிறந்தேன், எங்க பிறந்தேன், என் நாடு என்ன, என் நலம் என்ன, இது எடுத்து உரைக்கின்றேன். பிறந்தேன் மலையாள தேசம், பிறந்தேன் மலையாள தேசம், பிறந்தேன் மலையாள தேசம். அங்கு மட்டுமில்லை, என் தம்பி சின்ன கருப்பசாமி பிறந்தோம். பிறந்தேன் மலையாள தேசம் பிறந்தோம். எதற்காக? இந்த நாட்டை ஆழ்வதற்காக பிறந்ததில்லை, இல்லை, பசிப்பட்டியோடு இருந்தோம். பசிப்பட்டியோடு இருந்தோம். கொண்டுமலையை வேட்டையாடணும். எப்படி வேட்டையாடணும்? எப்படி தெரியுமா? எப்படி வேட்டையாட தெரியுமா? கால வேட்டை, கடுவாடு வேட்டை, மாடு வேட்டை, மயூர் வேட்டை, கொக்கு வேட்டை, குதிரை வேட்டை, மாடு வேட்டை. பல வேட்டைகள் ஆடிக்கொண்டிருந்தோம் பசிப்பட்டியோடு. அது மட்டுமில்லை, அப்படி வேட்டைகள் ஆடி கொல்லிமலை பெறப்பட்டோம். கொல்லிமலை வேட்டைகள் ஆடிக்கத்தான் இருந்தோம். அங்கே மாசி பெரியனும் சத்திய கண்டுமே கவிகளும் சிங்களை பார்த்து பலகா பலகா எதற்காக இந்த மனத்தில் உள்ள வேட்டை கிழங்குகள் வேட்டாடி கொண்டிருக்கிறாய் சொல்லி ஓடி வந்து தடுத்தார்கள். பிறகு சுவாமி பசிப்பட்டியில் இருக்கின்றோம், அதற்காகத்தான் வேட்டைகள் ஆடும் சொல்லி எடுத்து வைத்தோம். சரி, வர வேண்டும் வர வேண்டும், எங்களுக்கு முன்பாக அமர வேண்டும் சொல்லி மாசி பெரியவருக்கு 2வது பூசை ஆகும். எங்களுக்கு முன்பூசம் சொல்லி எங்கள் அமர்வித்தார்கள். அங்கு கொடுக்கின்ற ஆவிக்காவையும் என தப்பி சிந்தனை ஒருவருக்கு பத்தவில்லை. அது மட்டுமில்லை, ஒரு நாள் பொழுது மதுரை மாவட்டத்திலே அரிராமக்காரன் எப்போது மாயவன மத சொல்கிறோம். மதுரை மாவட்டத்திலே ஆடு கொள்ளை, மாடு கொள்ளை, பொண்ணு கொள்ளை, பொருள் கொள்ளை, தாடு கொள்ளை, தங்க கொள்ளை, பரிசு கொள்ளை, கொள்ளை
கருப்பு, தப்பாளி கருப்பு, பட்டாளி கருப்பு, ஓடுவடி கருப்பு, பட்டாசி கருப்பு, பந்தாள கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு. சுவாமின்னு சொல்லி பேர் நமக்கு சொல்லுவார்கள். இருப்பன நான் மூன்று மக்களாக அசந்த நித்திர செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பண்ண பெண்ணாகப்பட்டவள் என் கனவை தோண்டி தோண்டி மகைத்தாள். யாரும் தெரியவில்லை. எங்கே இதற்காக அழைத்தாய்? என் தம்பி அழைக்க வேண்டும். தம்பி அழைத்து இருவரும் செல்ல வேண்டும். தம்பி அழைத்து சொல்லுவோமே அந்த பெண்ணை யார் வரை அறிவோமே. தம்பி தாய் அசிக்க முடிவு வேண்டும். எப்படின்னா எப்பதான் தம்பி இருந்தாலும் இந்த உலகத்திலே இருந்தாலும் எத்தோ அம்மா அழுதார்கள் இருப்போம்.
அந்த அழகமலையை அமர்ந்து கொடுக்கும் பொழுது அண்ணா பெரியப்பா ஓடிவேடா அடுத்த காரணம் என்ன தம்பி? அண்ணா உங்களை அழைத்த காரணம் இதை தெரிவிக்கின்றேன். அந்த அத்தாவுடைய எல்லையில் புத்தாட்டு வளர்த்து யாரோ ஒரு பெண்ணானவள் ஆபத்து மகனே ஓடிவா என்று அழைத்த வண்ணமாக இருக்கிறார்களே. நாற்பது எல்லை தெரிஞ்சாமல் சீமையிலே ஒரு பெண்ணாப்பட்டவன் ஆபத்து பெண்ணுக்கு என்ன ஆபத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்தை பார்க்க வேண்டும். இருப்போம் சேராம சேர்ந்திருக்கிறோம், கூடாம கூடியிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை இந்த கருப்பசாமி சேர்ந்தா இருவர் சேர்ந்தா வேட்டைகள் ஆடும் நாடு என்று நெருப்பி அகிட்டு மக்களை பார்க்க வேண்டும். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தம்பி வேட்டைக்கு செல்ல வேண்டுமல்லவா? உண்மைதான். வேட்டைக்கு தேவையான ஆயுதங்கள் அதை சீக்கிரமாக அடித்தால் நான் போய் எடுத்து போயிட்டேனா? தம்பி வேட்டைக்கு ஆயுதங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே எப்போதா தம்பிகள் அங்க பார்த்தால் காடை கூட்டமா இருக்கின்றது. உண்மைதானா? காடைக்கு கண்ணி வைக்க வேண்டும். கரெக்டாக வைத்திருக்க வேண்டும். எப்படி அதை கண்ணி வைக்க வேண்டும்? ஆனா காடைக்கு தான் தம்பி கண்ணி வைப்போ அப்படி பார்த்தாயா பார்த்தா மாணவர்கள் முட்டை படிக்க பார்த்தாயா? உண்மைதானா? வெள்ள முயலாக பட்ட ஓடி கொண்டு பார்த்தாயா? முயலாக பட்ட ஓடி கொண்டு பார்த்தாயா? என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றதா? முயல் கட்டி வச்சு விட்டு தம்பி எப்படி தம்பி? அண்ணா வெள்ள முயலாகப்பட்ட நம்மளை பார்த்த உடனே எப்படி செல்கிறது பார்த்தாயா? காட்டாமே கட்டி கட்டி பார்த்தாயா? கூட்டாட்சி பண்ணலாம் கோபர் கத்தல் அறியலே இந்த ஊராட்சி இந்த கோபர் கத்தல் அறியலே அங்காம்பது கூட நுழைந்து காடு சங்க குதிரை நுழைந்து விட்டதா? உண்மைதான். இருவருமே இந்த சங்க குதிரை பிரித்து விட்டால் முதல் ஓடிவிடும். நீ கண்ணை கட்டில கெட்டிக்காரன், கண்ணி வெப்பதில் கெட்டிக்காரன், நான் வீட்டு தரப்பு கெட்டிக்காரன். வயலை அப்படியே பக்கமா பிடிக்க வேண்டும். எப்படி அண்ணா?
அண்ணா தம்பி வெள்ள உயரத்தை பார்த்தோம் தம்பி ஆட்சி வெள்ள உயரத்தால கடி கொடுத்தோம் வெள்ள உயரத்தை இடி கொடுத்தோம் பார்த்தால் இல்லாத போட்டு கல் சிறப்பாக செய்கின்றது அந்த கல்ச்சிலே என்னோட இருக்கு பட்டோடனே ரத்த ஆறா ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி விட்டுவிட்டால் இந்த பூலகம ரத்த ஆறா ஓடிவிடும் இருப்படம் இந்த நாட்டமன் இல்லை தெற்காமல் செய்தது கோபகத்தை மனத்தில் மூலிகை படித்து அந்த நிறுத்தத்தில் பட்டவன் தம்பி ரத்தத்தில் பட்ட வேண்டும் தம்பி தம்பி ஆட்சி பார்க்கின்றது செல்ல ஆட்சி பார்க்கின்றது இந்த அடுத்த மூலிகை பட்டவனே அந்த கல்ச்சலுக்கு உயிர் விட்டதா உயிர் விட்டது உயிர் பட்டவன் என் கடவுளை 3 நாட்கள் வந்து தோன்றினாள் அந்த பெண் போல் தெரிகின்றது என்னுடைய கடவுள் வந்த பெண் போல் நான் தெரிகின்றது என்ன பார்த்தாலோ இப்படி விட்டாத்தா இருந்தாலும் ஈட்டி பட்டவனே ஆங்காரமா கோபத்தோடு இருக்கின்றார் உண்மைதானா கோபத்தோடு இருந்தார் இந்த நாடு வாங்கமா சில நாட்டு மக்கள் தாங்கமா அம்மையை போட்டு விடுவாள் தாங்க மாட்டார்கள் அண்ணா அம்மையை போட்டு விடுவாள் உண்மைதானா பிடிச்சது தாலாட்டு பாட வேண்டும் நம்ம மட்டும் போட நல்லா பாடுறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது நாட்டு மக்கள் அனைவரும் நாட மக்கள் அனைவரும் கை தட்ட வேண்டும் நம்மளை பிடிச்ச பீடு பெண்கள் தாயே தாயாருக்கு கவலை போக்க வேண்டும் என் மகனுக்கு நோய் நொடி இருக்கின்றார் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கின்றேன் என்னைக்குதான் என் கஷ்டம் தீரும் கஞ்சி கஷ்டம் இருக்கின்றது பண கஷ்டம் இருக்கின்றது ஒரு வகனமும் வாங்கவில்லை நான் இந்த பூலகத்தில் பிறந்து என்ன புண்ணியம் எல்லாரும் கோட இருக்கிறதா உட்கார கோட இடமில்லை தாயே தாயை நினைத்து ஒரு நிமிஷம் கண் கலங்கி கை தட்டினால் உங்கள் கவலைகள் காத்தா பறந்துவிடும் கை தட்டி பார்த்தோம் மனிதனுக்கு மட்டும் வெக்கப்படலாம் தெய்வத்திற்கு வெக்கப்பட வேண்டாம் கை விட்டதுமே கை தட்டுங்க எல்லாமே யாருமே தெய்வத்தை நேரால் பார்த்தது கிடையாது இது மாதிரி பார்த்தாதான் உண்டு மனிதனுக்கு மனிதன் வெக்கப்படலாம் ஒரு தெய்வத்திற்கு வெக்கப்படக்கூடாது எல்லாம் விசில் அடிக்க ஆண்கள் எல்லாம் விசில் அடிக்க பெண்கள் எல்லாம் குலம் சத்தம் போடுங்க கும்பி தட்டுங்க ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு பிடிச்சது விசிறி சத்தமும் குலம் சத்தம் தான் தாயாருக்கு தாலாட்டு பாட வேண்டாமண்ணா
எதற்காக சித்தக்கருப்பு வெளியேற்ப எதற்காக அழைத்தாய்? என்ன காரணம்? என்ன திருநம்பம்? என்ன ஆபத்து? அசிக்கப்பட்டு வெளிப்படுத்த காட்சி தர வேண்டும் அம்மா. உன்னுடைய மகன்களுக்கு காட்சி தர வேண்டும். ஓடி வா தாயே. மகனை பெரிய கருப்பு, மகனை சின்ன கருப்பு, உங்கள் இருவர் எதற்காக அழைத்தேன் என்றால் எதற்காக அம்மா? நான் யார் என்பதை கூறுகின்றேன் கேளுங்கள் மகனே. கூற வேண்டும் அம்மா. நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்து மாறி முத்து மாறி இரண்டாவது பிறப்பாக எந்த எல்லையில் அமர்ந்திருக்கின்றால் பொன்னையூர் எல்லையிலே அம்மா இரண்டாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையில் பிறந்தேன் என்று கூறுகின்ற அல்லவா? மூன்றாவது பிறப்பாக எங்கு தாயே பிறந்தாய்? கூறுகின்றேன் மகனே. திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் எந்த எல்லையில் அமர்ந்திருக்கின்றால் எந்திரப்பட்டு எல்லையிலே தாயே நான்காவது பிறப்பாக எங்கள் வெட்டி நிலையில் பிறந்தேன் என்று கூறுகின்றாய் அல்லவா? ஐந்தாவது பிறப்பாக எங்கு தாய் பிறந்தாய்? இதோ கூறுகின்றேன் மகனே. வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே அம்மா ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையில் பிறந்தேன் என்று கூறுகின்றாய் அல்லவா? ஆறாவது பிறப்பாக எங்கு தாய் பிறந்தாய்? இதோ கூறுகின்றேன் மகனே. அம்மா ஆறாவது பிறப்பாக கண்ணூர் எல்லையில் பிறந்தேன் என்று கூறுகின்றாய் அல்லவா? ஆறு கண்ணி கிளைய கண்ணியாக எங்கு தாய் பிறந்தாய்? மகனை பெரிய கருப்பு, அம்மா சின்ன கருப்பு, ஏழாவது பிறப்பாக எங்கு பிறந்து எந்த எல்லையில் அடைந்திருக்கின்றால் சாஞ்சா சமயபுரம் சமயபுரம் எதற்காக அழைத்தேன் என்றால் தெலுங்காமை சீமையிலே நாட்டாமலை எல்லை பகுதியிலே கூட்டாட்சிபுரம் கோபுர கட்டளை என்று சொல்கிற வனத்திலே மைச அரக்கனாகப்பட்டவன் ஆண்களை அழைத்து வருகின்றானா, பெண்களை கற்ப சூறாடுகிறானா, ஆலயங்கள் அனைத்து இடித்து மண்ணோடு கிரமட்ட வைக்கின்றானா, அந்தவன் அழிக்க உலக மக்களை
இருக்கின்றேன். நாட்டாமல் இல்லை தெலுங்காமல் சீமையிலே கோபுர கட்ட வடத்தை வைசாச்சர் அரக்கனாகப்பட்டவன் ஆண்கள் கண்ட அடித்து வெறுத்து கண்ட விடுத்தானா பெண்கள் கருப்பா செய்வதால் அப்படியா என்ன சித்த சித்தர்கள் பெரியவர் இருக்கும்போது இந்த ஆண்கள் கண்டு அடிப்பது பெண்கள் கருப்பை சூழலை கொடுக்கிறதா தாயே அவனை தக்க பதில் கொடுக்க வேண்டும் தக்க பதில் கொடுக்க வேண்டும் என்ன வருகிறது எப்படி அழிக்க விடாமனே அண்ணவன் எங்கு சென்றிருந்தாலும் அண்ணவன் இழுத்து வந்து என்னுடன் பாதத்தில் போட வேண்டும் மகனே. தாயே நான் பட்டு செல்வதா சில நீங்க பக்கத்துல வருகிறாயா? நான் பக்கத்துணையாக வருகின்றேன். சரி இருவரும் செல்லுங்கள். தாயே இருப்பணும் இதோ நமக்கு முன்பதாக இருக்கின்ற 7 கரகங்கள் இருக்கின்றது. இந்த 7 கரகத்துக்கு உயிர் கொடுத்தால் அந்த வைசாசுர ஆட்களை அழித்து விட்டு பிறகு வருகின்றது தாயே. அப்படி ஆகட்டும் மகனே. இந்த காட்சி கொடுக்க வேண்டும் சத்து அமர வேண்டும் இந்த 7 சத்துக்கு காட்சி கொடுக்க வேண்டும் தாயே காட்சி கொடுக்க வேண்டும். சாமலைக்கு போறோம் எல்லா பேருமே பெண்கள் எல்லாம் கை தட்டுக்க கொலை சட்டம் போடுங்க ஆண்கள் எல்லாம் விசில் இருக்க எல்லாம் கை தட்டுக்க ஏன்னா 7 கிரகமும் ஒரு கிரகமா உருமாறினாதான் அந்த வயசாருக்குன்னு அழிக்க முடியும். எல்லா பேரும் விசில் தட்டுக்கு கொலை சட்டம் போடுங்க கும்பு தட்டுக்கு ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு வச்சது விசில் சட்டமும் கொலை சட்டம் தான். இந்த தூங்குறவங்க ஒரு 5 நிமிஷம் விட்டு எழுந்திரிச்சு பாருங்க ஏத்திருக்கு பக்கத்துல இருக்காங்க எழுப்பிடுங்க. தாயே உன்னை அழைக்கின்ற குரலுக்கு ஓடி வர வேண்டும் அம்மா ஓடிபா தாயே உன்னை நிலத்தி அழைக்கின்ற சத்தத்துக்கு ஓடி வர வேண்டும் ஓடிபா தாயே ஓடிவா அம்மா. இப்போ சாகடிக்க போறோம் சின்னஞ்சிறிய குழந்தைகள் பாயில படிச்சிருந்தா தூக்கி மணி வச்சுக்கிறீங்க ஏன்னா சாகடி ஓடி வந்தா கழுத்து காலில் நீச்சிருவாங்க கழுத்துல நீச்சிருவாங்க எல்லாம் கைப்பற்றுக்கு பாப்பா ஆண்கள் விசிலடிங்க பெண்கள் தாயே உண்மையவளே ஓடிபா தாயே வேணியம்மன் தாயே உடையவளே திருவேணியம்மா இந்த நாட்டு மக்கள் காக்க வேண்டும் இந்த ஊர் மக்கள் காக்க வேண்டும் இந்த ஊரில் உள்ள காத்து கருப்பு ஏவல் பில்லி சூழ்நிலை சொல்லக்கூடிய அத்தனை நோய்கள் தீர்க்க வேண்டும் எந்த நோய்கள் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய எந்த நோய்கள் இந்த ஊர் பாலாசமா இருக்க வேண்டும் தாயே தாயே ஓடி வர வேண்டாம் அம்மா. இந்த ஊர் மக்களை நாட்டு மக்களை காப்பது மெய்யாக இருந்தால் இந்த சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி அழைக்கிற சக்திக்கு ஓடி வர வேண்டும். இந்த எல்லையில் குடிக்கொண்டு மெய்யாக இருந்தால் ஓடிவா தாயே சின்னம்மா ஓடிவாமா தாயே மாத்தமலை எல்லையில பக்கத்துல வாங்க அந்த கரகத்தை எடுத்து மேல வைங்க. உன்னை அக்கா
ஒருவர் மட்டும் வந்திருக்கின்றாய் அக்காதை சீக்கிரம் கூட்டு வா. தன்மை தாயாக வந்திருக்கின்ற தாயே, உன்னுடைய கூட பிறந்து இன்னும் 6 பேர்த்தை காணவில்லையே தாயே, உன்னுடைய கூட பிறந்தவர்களை அழைத்து வர வேண்டும் அம்மா. ஓடிவா தாயே. இல்ல பெண்கள் எல்லாம் விசில் அடிக்க கை தட்டுங்க. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டு கை தட்டு. தாயே ஓடிவா அம்மா. எல்லாம் பெண்கள் எல்லாம் பக்கத்துல பாக்க சாமி. இல்ல கொலை கொடுங்க பாப்பா. பக்கத்துல பாக்க கொலை கொடுங்க. என்ன கொலை கொடுங்க? எலி கொடுங்கப்பா. சின்ன சின்ன 7 கலத்தை எடுத்தாதான் நாடகம் முடிக்க முடியும். இது சாதாரணப்பட்ட பக்கத்துல போட்டு தூக்கி ஆடுனா பிடிச்ச பீடைகள் அத்தனை ஓடிவிடும். இது அகிதீகம். இது நானும் இல்ல, நானும் ஒரு மனிதன். இந்த பவுடர் போட்டு சொல்றேன். இந்த பவுடர் போட்டு சொன்னா நிச்சயம் பழிக்கு. எல்லாரும் சில கை தட்டுங்க. கை தட்டி ஆண்கள் அந்த குடும்பத்தில் எந்தவரை யாவல் பிள்ளை காட்டு கருப்பு அத்துவரை வேச்சாக இருந்தாலும் சரி, மற்றொரு வேச்சாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க வேண்ட ஐதீகம் சொல்லுகின்றது. ஆகையால் இந்த பெண்கள் எல்லாம் கொலை சட்டம் போடுகிற கொம்பி சட்டம் அடிங்க, ஆண்கள் எல்லாம் விசில் அடிங்க. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு பிடிச்சது விசில் சட்டமோ கொம்பு சட்டம் தான். எல்லாம் பக்கத்துல வாங்க, பெண்கள் எல்லாம் பக்கத்துல வாங்க. தாயே தாயே ஓடி பாப்பா, வாயே தாயே. அபயத்தோடு கொடுத்து அந்த நேரம் ஓடி
ஐயா கீழே வைக்காதுங்க கையில் இருங்க வைக்கக்கூடாது அவங்கள்ட்ட கொடுங்க கையில் வச்சிருக்குது இந்த பெண்கள் எல்லாம் பக்கத்தில் வாங்க சாமி கோச்சிக்காம பக்கத்தில் வாங்க ஏந்திரிக்க பெண்கள் எல்லாம் பக்கத்தில் வாங்க ஏந்திரிச்சு வாங்க ஏந்திரிக்குமா உங்களை தான் சொல்றேன் ஏந்திரிச்சு பக்கத்தில் வாங்க எதுவுமே பண்ண மாட்டான் ஏந்திரிச்சு பக்கத்தில் வாங்க ஏந்திரிச்சு பக்கத்தில் வாங்க அப்படியே பக்கத்தில் வாங்க ஐயா அங்கேயே உட்காந்துருக்கீங்க பக்கத்தில் வாங்க வா 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 ஏந்திரிச்சு வாங்கம்மா அக்கா எல்லாரும் சரி நேருக்கு முன்னாடி உட்காருங்க நீங்க என்ன வெக்கப்பட்டு இங்கே உட்காந்துருக்கிறீங்க இப்ப பாருங்க எல்லாரும் நான் சொன்னாலும் வருவாங்க இங்க உட்காந்துருக்கிற பெண்களுக்கு தான் தலைக்கு 100 ரூபா முன்னால வந்து உட்காருங்க ஏந்திரிச்சு வாங்க வாங்கக்கா முன்னாடி வாங்கம்மா எல்லாரும் முன்னாடி வாங்க வாங்க சாமி 100 ரூபா தரப்ப சம்பளம் தரப்ப வாங்கப்பா முன்னாடி வாங்கப்பா ஏந்திரிச்சு வாங்க சாமி ஏஞ்சி வாங்க முன்னாடி வாங்க சாமி ஒன்றாத்தம்மா அதை வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் வாங்க ஓடி பார்த்தாயி ஐயோ இதெல்லாம் கம்மியா இருங்க கூப்பிடுங்க அவங்க வாங்க வாங்க போய் பூச்சார் ஐயா அவர் கூப்பிடுங்க அவங்கள அக்கா கார் பாய் அப்புறம் யூட்டிக்கலாம்க்கா முன்னாடி வந்து உட்காருங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க உட்காராதீங்க அப்படியே நில்லுங்க உட்காராதீங்க அப்படியே நில்லுங்க பெண்கள் எல்லாம் குழவு சத்தம் போடுங்க கை தட்டுங்க பாப்பா எல்லா பேரும் ஜோரம் வருதாட்டி கை தட்டுங்க ஆண்கள் எல்லாம் விசில் அடிங்க ஆண்கள் எல்லாம் விசில் அடிங்க தாயி உன்னுடைய கரகமாகப்பட்டது 4 கரகம் இருக்கட்ட தாயி கரகத்தை எடுத்து ஆட வேண்டும் அம்மா எந்த ஒரு வேலையிலுமே உன்னுடைய கரகங்களாகப்பட்டது நின்று கிடையாது ஆனால் இன்று என்ன ஒரு காரியம் தெரியவில்லை என்று நிற்கின்ற தாயே ஓடிவா அம்மா உன்னை நினைத்து அழைக்கின்ற தாயே ஓடி வர வேண்டும் அம்மா ஓடிவா தாயே அம்மா ஓடிவா தாயே உன்னை நினைத்து அழைக்கின்ற ஓடிவா அம்மா ஒரு பத்தாயே வெள்ளிக்கிழமையிலே கிழமையிலே தாயே துள்ளி பிறந்தவாளே பிறந்தவளே
விழா கமிட்டியாளர்கள் 7 எலுமிச்சம்பழம் எடுத்துருவாங்க கோயில்ல இருந்து. தாயி வந்து தேவனா நிக்கணும், 90 போட்டா நிக்கணும் சாமி. இல்லு தெய்வம் அப்படியே நிக்கணும், வந்து தேவனா நிக்கணும். இல்ல சாமி அன்பார்ந்த நாட்டவர்களே, இந்த இரவு சரியாக 10 மணி அளவில் வண்டிகரம் வேண்டும் நாடகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு 7 மணி அளவில் 2வது கரகால் மண்டலப்படி வள்ளி திருமணம் வேண்டும் நாடகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோயில இருந்து 2 எலுமிச்சம்பழம் எடுத்துருவாங்க. எலுமிச்சம்பழம் பத்தல புடிசாமி வந்து தேவனா பிடிக்கணும். உங்க அண்ணன் வருவாரு சாமி. புடி நெல்லு சாமி. 3வது கரகத்தை இறக்க வைங்க பாண்டிசாமி. இந்த சொந்தக்காரங்க வாங்க, சொந்தக்காரங்க வந்து பிடிங்க, கீழே விழுந்துருவாங்கல்ல. நெல்லு சாமி நிக்கணும். நெல்லு சாமி நிக்கணும். நெல்லு சாமி நெல்லு சாமி நிக்கணும். நெல்லு நிக்கணும் சாமி. நெல்லு பக்கத்துல வாங்க சாமி. பக்கத்துல வா சாமி. பக்கத்துல வா. இல்ல சாமி கைத்தட்டுக்கு 6 கண்ணிக்கு இளைய கண்ணி அந்த சமயபுரத்து முத்துமாரியவர்கள் கருத்தை ஏற்க உள்ளது. எல்லா பேரும் கைத்தட்டுக்க விசிறி சத்தம் போடுங்க. ஆறாவரம் பண்ணுங்க. எல்லாம் விசிறி சத்தம் போடுங்க. கைத்தட்டுக்க குளம் சத்தம் போடுங்க. பெண்கள் எல்லாம் கைத்தட்டு 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 கொடுசாமி கையில கொடு. கருப்புசாமி கையில கொடுசாமி. இங்கு இருக்கிற பக்தர்களுடைய அனைவருக்கு எந்த சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எடுத்து எந்த ஒரு கருத்தை நினைத்து பாலகடிக்க செலுத்தினாலும் சரி, அந்த ஒரு குடும்பத்தில் யாமல் பிள்ளை காத்து கருத்து எதுவாக இருந்தாலும் சரி, 10 வேச்சாக இருந்தாலும் சரி, 10 வேச்சாக இருந்தாலும் சரி, நீங்க வேண்ட ஐதீகம் சொல்கிறது. ஆகையால் காணிக்கு இருந்தாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, இந்த சின்ன கருப்போ பெரிய கருப்பசாமி இடத்தில் பாலகடிக்க செலுத்தி காணிக்கு துண்ணூறு பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா பேரும் வாங்க. உங்களுக்கான ஒரு 5 நிமிஷம்.
இல்ல அது உடஞ்ச ரெண்டாயிரம் போகும். சரி யாரு தெரியாம தான் உட்காந்துருக்கீங்க. நான் தெரியாம தான் இருக்கேன். என் மனத்துல வந்து உட்காந்துருக்கேன். என்னோட மனம் இது. குத்தாச்சிபுரம் கோபுர கட்டாள வந்து ஆளக்கூடிய மகிஷாசூர அரக்கன். சொல்லு பார்ப்போம். மைசூர் அரக்கனா? மசுர அரக்கனா? மகிஷாசூர அரக்கன். மசுராசூர அரக்கன். தப்பு. மகிஷாசூர அரக்கன். மசுராசூர அரக்கன். அப்படி சொல், அப்படி சொல். இந்த வனம் என்னுடைய வனம். நான் சாகா வரம் பெற்றவன். சாக வரம் பெற்றவனா? சாக வரம் பெற்றவனா? அந்த சிவனிடம் சாகா வரம் பெற்றவன் நான். சாக வரம் பெற்றவன்? ஆமா. எப்படி சாகா வரம் பெற்றேன்? சாகா வரம் பெற்றேன். எதற்காக? ஆண்களை கண்டால் அழிக்க வேண்டும், பெண்களை கண்ட கருப்பை சூறையாட வேண்டும். ஏன் வெள்ளையார்கள் சொல்ல மாட்டியா? யார் இந்த பொடி பசங்க வளர்த்து வளர்ந்துருக்கிறாங்க? இல்ல, கருப்பார்கள் சூறாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, வெள்ளையார்கள் சூறாடுறது இல்லையா? அதாவது ஆண்களை கண்டா மண்டைக்கு வேலை. சரி. பொம்பளை கண்டா புடவைக்கு வேலை. புடவை கட்டினா பொம்பளை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? கஷ்டமா இருக்க மாதிரி அவங்க சுத்தி கட்ட மக்கிய அதனால பிடிக்காது. பிடிக்காது. சரி. ஆண்களை கண்டா கோமணம் கட்டி இருக்கணும். கோமணம் கட்டி இருக்கணுமா? அவரெல்லாம் எதற்காக? உயிர் விட்டுருக்குவா? ஆமா. அதாவது ஆண்களை கண்டு அடிக்கிற பெண்களை எனக்கு வரத்தை வாங்கி வந்திருக்கின்றேன். அப்படி வரத்தை கொடுக்கும்போது எப்படி சிவனை ஏமாத்தி வாங்கினேன். சிவன் ஒரு மடையன். ஏன் அப்படி சொல்ற? சிவன் ஒரு மடையன். வரத்தை கொடுக்க மட்டும் தான் தெரியும், அழிக்க தெரியாது. கொடுக்கத்தான் தெரியும். கொடுக்க தெரியும், அழிக்க தெரியாது. அழிக்க தெரியாது. அப்படிப்பட்டவனை ஏமாற்றி வாங்கினேன். சரி. ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பெண் குழந்தைகள் பொறுக்கப்பட வேண்டும். 7 பேரும் ஒரு மாதிரியாக அழிக்க வேண்டும். அவர் சரதத்தை அழிக்க முடியும். ஆமா. இப்ப பிறக்க போறது கிடையாது. இன்னும் அழிய போறது கிடையாது. எதற்காக? பெண்களை கூட்டிக் கொடுப்பது, ஆண்களை காட்டிக் கொடுப்பது சீரனை வச்சிருக்கேன். ஒரு சீரனா? ஆமா. அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன? பூதகி. பூதகியா? அப்படியா? பூதகி. பூதகி எங்கடா சீரா? ஏஞ்சாமா ஏஞ்சாமா ஏஜாமா நம்ம இந்த பூலகத்தில் என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கோம்? பொம்பளை கற்பழிக்கணும், ஆண்களை கண்டு அழிக்கணும். இந்த வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப எனக்கு பொம்பளை வேணும். ஆமா. சரி, ஒன்றும் ஒரு 7 கேள்வி கேட்கிறேன். 6 கேள்வி கேட்கின்றேன். ஓரறிவு படைத்தது என்ன? மண்ணு. மண் எனக்கு யாருக்காக பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஏன்? செத்து பண்ண கூட பிடிக்கும். வாழைப்படி 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 இரண்டரை படைத்தது. மரம் செடி குடிக்க. மரம் செடி குடிக்க எனக்கு எதுக்காக பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். மரம் நிழலுக்கு நிழலுக்கு சாகாவரம் பெற்றவன். குட்டியிலே அடிக்கிறான். கேளாட்டாண்டால இன்னைக்கு குடிச்சுக்கிட்டு மூன்றரை படுத்தது. 3 அறிவு. எறும்புகள் எனக்கு பிடிக்கும். நல்லா பிடிக்கும். எதற்காக? செத்து போனா
அதாவது நீங்க அதாவது நான் தூங்கும் போது சுறுசுறுப்பு உண்டாகும். ஆமா நான் படித்தது பரவாயில்லை. பொம்பளை குட்டி விட்டேன். யாருக்கு சுத்தமா இருக்கு. இந்த சமா இருக்கு பக்கத்துல. பொம்பளை குட்டி விடலாமா பொம்பளை ஏய் பொம்பளை குட்டி விடலாமா பொம்பளை குட்டி விடலாமாடா கருப்பு சாமி காலையில் மண்டி போட்டு போடா போடா சாமி இனிமேல் பெண்கள் எல்லாம் தாயாக நினைப்பேன் பெண்களே தாயாகவும் இன்னும் பெண்களை தாயாக்கவும் தங்கையாகவும் தங்கையாக்கவும் தங்கையாகவும் தங்கையாகவும் நினைப்பேன் இருப்பேன் நினைப்பேன் நினைப்பேன். சரி காலை விடுறா எவ்வளவு காலை விடு கருப்பசாமி காப்பாற்றி போயிட்டு வா போ மதிய பழக்கடை போடா வாங்க ஆனா வாடா கண்ண புரியாது வாடா எழுப்பி வேற எட்டு போனதுக்கு ஓய் வாழைப்பழா யாருக்கு வாழைப்பழம் என்ன தெரியும் நீ யார் அவன் எதற்காக நிறுத்திருக்கிறாய் இங்க யார் நானா கொல்லிமலையின் வாழ்கிற சின்னகப்பசாமி பெரியப்பசாமி கொல்லிமலை வாழ்கிற சின்னகப்பசாமி சின்ன பொறுப்பு கொல்லிமலை தட்டில் எப்படி வியாபாரம் போயிட்டு இருக்கா யாரை பார்த்து சின்ன பருப்பு பெரிய கொல்லிமலை தட்டில் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு என்ன சீரகம் சோம்பாங்க வந்து வைக்கிறாங்க பூஜி இருக்கட்டும் இதற்காக இந்த கூட்டாட்சி போல கோபுர கட்ட மறுக்கிறேன் ஆண்கள் கட்ட அடிச்சு மாட்டி கொண்டிருக்கிறாய் பெண்கள் கட்ட கருப்பா சூழலை கொண்டிருக்கிறாய் உன்னை ஆராய்ச்சி நிறுத்த வேண்டும் அழுத்தி விடுவாய் புறப்படு இந்த கூடாது போட்டு புறப்படு உனக்கு உயிர் தருகின்றேன் ஐயே நான் என்ன சொல்றேன்ல நான் செத்த ஒரு பொம்பளை கையில தான் சாகணும் ஆம்பளை கையில சாக மாட்டேன் அப்படியா ஏதாவது ஒரு உதவி பண்ணி எனக்கு உனக்கு ஒரு உதவி கேட்கிறேன் ஒரே ஒரு பொம்பளை மட்டும் கூட்டி வந்து விட்டுட்டு போ நான் போய்க்கிறேன் அப்படியா உன் உயிரை போக்கு என்னோட தாய் வந்து விட்டுக்கிட்டா தாய் என்ன அப்பா இன்னைக்கு தாப்பா 2 பேரும் உருப்படியான வேலை பார்த்துருக்கீங்க குட்டையா இருந்தாலும் கட்டையா இருக்குதுப்பா குட்டையா இருந்தாலும் ஒரு இடத்துல நின்று பேசுங்கப்பா நான் என் தைரியமா நின்று பேசுறேன் ஏன் அங்க நின்று ஓடிட்டு நின்று பேசு நீ அங்க நில்லு நீ அங்க நில்லு நீ அங்க போய் நில்லு பொம்பளைங்க தான் பேசிட்டு பெண்களின் கற்பை சூறாடுபவனே என்னை பார்த்தால் உன் கண்களுக்கு சாதாரண பெண்ணாக தெரிகிறதா? மதிகெட்ட மைசு அரக்கனே, உன்னை அடிக்க பிறந்தவள் நான். உனக்கு அடிவுகாலம் நெருங்கி விட்டதடா. பெண்ணே, என்னுடன் கூத்தாட்சிபுரம் கோபுர கட்டாள வனத்துக்கு ஒரு இரவு வந்து சென்று விடு, உனக்கு உயிரோடு விடுகிறேன். ஒரு இரவா? அடே அரக்கனே, உன்னால் முடிந்தால் என் பக்கத்தில் நெருங்கி பாருடா பார்ப்போம். இல்லை என்றால் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு ஓடிவிடு. யுத்தத்துக்கு வாடா, அப்புறம் பார்ப்போம்.
நாட்டு மக்கள் நல்லா இருப்பார்கள் தாயே. இந்த முத்தான மக்களுக்கு 3 வர வேண்டும் தாயே. என்ன வர வேண்டும்? தலைவர்கள் பதக்கு எந்த தாயாரோ தாயே, தாயாரோ நல்லவரை பெய்ய வேண்டும், ஊர் செழிக்க வேண்டும், உற்றமலை பெய்ய வேண்டும். இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்கும் என்றென்று காவல் தெய்வமாக இருந்த ஒவ்வொருவே காத்து வரும் மகனே. இந்த சின்னங்களுக்கு பெருகிறதுக்காக என்ன கோரிக்கை நினைச்சு படிக்கலைக்கு செத்துட்டார்களோ அவர் குடும்ப பட்டு பெருகணும், பால்பாட பொங்கலும், எந்த முகமான தக்க முகமா வாழ வேண்டும், வளர வேண்டும். அது மட்டுமில்லை, இந்த மகமாய நாடகம் வைத்திருந்த அத்தின் மக்கள், பட்ட மக்கள் அனைவருக்கும், இந்த நாட்டு மக்கள்கள் அனைவருக்கும் பாலாசுரமான குடும்பத்திலே ஏவல், பில்லி, சூழல் சொல்லக்கூடிய அத்தனை நோய்கள் இந்தியாவில் தீர வேண்டும். தாயே உமையவளே, இந்த மக்கள் வாழ்கின்ற அத்தனை தெய்வங்களும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த ஊர் மக்களை காப்பாற்ற வேண்டும். நோய்கள் இல்லாம பல்லாண்டுல பாலா செல்வ வாழ வேண்டும், வளர்ந்து மாற்றிக்கிட்டேன். அப்படி ஆகட்டும் மகனே. இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த கிராமத்தவர்களுக்கும் நாடக ரசிக பொதுமக்களுக்கும் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவெளி அமைப்பு ஆர்கே நாதன் ஆடியோஸ், ரவி ஆடியோஸ் இணைந்து வழங்கிய உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அப்பா சூரியமூர்த்தி ராஜநடிகர் அவர்களுக்கும் இன்றைய தினம் முதல்